நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்லாமிய நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு குறுஞ்செய்தியை தெரிவித்தார். அதை கண்டேன். என்னை அறியாமல் கண்களில் நீர் வந்தது. காரணம், ஒரு மனித தத்துவத்தை ஒரு பழத்தின் மரத்தை வைத்து கூறியிருந்தார். அதில் என்னவென்றால், ஒரு பலாமரம், அந்த பலாமரத்திலே 10 கனிகள், அந்த 10 கனிகளிலே 2 மட்டும் பழுத்து விட்டது முன்பாக. பிறகு காலதாமதமானது மற்ற பழங்கள் பழுக்க. இந்த தத்துவம் எப்படி என்றால், ஒரு மனிதனுக்கு சில மனிதர்கள் முன்னுக்கு வந்து விடுவார்கள், முன்னேறி சென்று விடுவார்கள். இந்த பின்னால் பழுக்கும் பழம் என்பவன் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவன். அவன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மனதை தோல்வியடையக்கூடாது, விடாமுயற்சி. அதன் பிறகுதான் அவன் அந்த பழம் என்ற பக்குவத்தை அடைவான் என்பதை உணர்த்தினார். நேற்று தான் இந்த செய்தியை எனக்கு அனுப்பினார். நான் சொல்வதெல்லாம் எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்று தற்சமயம் பாதிக்கப்பட்டு வறுமையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஏளனம் வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இன்று இல்லை நாளை, காலம் கடந்து விட்டது. இதற்கான தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு பல பேர் பலவிதமான முடிவுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதே வேலூரிலே தான் எனது நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இதை பதிவிடுகிறேன். இன்று என்னுடைய நேரம் மிகவும் சிரமமாக இருக்கிறது என்பதையும், நானும் விடாமுயற்சியின் மூலமாக இதைவிட மேன்மையாக வருவேன் என்ற உழைப்பையும் நம்பிக்கையும் எனக்குள் வளர்த்து கொள்ள எனது நண்பர், இஸ்லாமிய நண்பர் ஒருவர் எனக்கு அனுப்பிய செய்தியின் மூலமாக இன்று நான் இதை பதிவிடுகிறேன். ஒரு தத்துவம், அந்த இயற்கையை ஒப்பிட்டு அவர் வழங்கிய அந்த தத்துவத்தை நான் மனதார ஏற்கின்றேன். இன்று நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், வறுமையில் வாடலாம். ஆனால் நிச்சயம் இதுவே முடிவு ஆகிவிடாது என்பதை அனைவருக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களும் என் வழியை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தவே இதை நான் பதிவிடுகிறேன். இது தனிப்பட்ட என்னுடைய விஷயம். நன்றி, வணக்கம்.